இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆர்மடு கேபிள் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3 கோர் கேபிள். ஓகே, 3 கோர் ஆர்மடு கேபிள் இருக்குது. ஸோ இதில் ஒரு கோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது எந்த கோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மல்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ ஒரே ஒரு மல்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஸோ ஒரு எண்டில் ஒருத்தர் விட்டுருங்க. ஸோ ஒரு எண்டில் நீங்கள் மல்டிமீட்டரோட நீங்கள் ஒரு எண்டில் இருங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸோ ஒரு கோரையும் ஸோ ஆர்மோடையும் டச் பண்ண சொல்லுங்கள். ஓகே, டச் பண்ணி இங்கே மல்டிமீட்டரில் ஆர்மோடுக்கும் அந்த கோருக்கும் கன்டினியூட்டி வருதான்னு பாருங்கள். வருதுங்களான்னு பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா ஓகே, அந்த கோர் ஓப்பன் இல்லை. ஸோ அடுத்த கோர் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அங்கே ஷார்ட் பண்ண சொல்லுங்கள் ஆர்மோடோட. ஸோ இங்கே செக் பண்ணுங்கள். ஸோ அந்த கோருக்கும் ஆர்மோடுக்கும் மல்டிமீட்டரில் கன்டினியூட்டி மோடில் வச்சு கன்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணுங்கள். வருதுங்களா? ஸோ ஓகே, அந்த கோரும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த கோர் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து ஆர்மோடையும் அந்த கோரையும் ஷார்ட் பண்ண சொல்லுங்கள். இங்கே வந்து ஸோ ஆர்மோடுக்கும் இந்த கோருக்கும் கன்டினியூட்டி செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது ஸோ கன்டினியூட்டி வராது. ஸோ வரலைன்னா அந்த கோர் தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் மல்டிமீட்டரை வச்சு நம்ம ஸோ கன்டினியூட்டி மூலிமா ஸோ அந்த எந்த கோர் ஓப்பனாக இருக்கோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா?